திருச்சிற்றம்பலம். நன்னாள் விண்ணப்பம். போற்றியோம் நம சிவாய. சிவாய நமகோம். இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு 11626, தொல்காப்பியர் ஆண்டு 2736, திருவள்ளுவர் ஆண்டு 2057, மெய்கண்டார் ஆண்டு 803, பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் முதல் நாள், உலக பொது ஆண்டு 2026 ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை, 12ஆம் தேய்விரை இரவு 10 மணி வரை, சதயம் விண்மீல் நண்பகல் 1:30 மணி வரை. அருட்பணுவல் 342வது திருக்குறள். வேண்டின் உண்டாகத் துறக்க துறந்தவின் ஈண்டு இயற்பாலபல. சித்திரை திங்கள் ஆடு வடிவ மேட வீடு. தலம் திரு செங்காட்டங்குடி. 3ஆம் திருமுறை. பைங்கோட்டு மலர்ப்புன்னை பறவைகால் பயப்பூர சங்காட்டம் தவிர்த்தென்னை தவிரா நோய் தந்தானே செங்காட்டங்குடி மேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்டுள்ளனலேந்தி விளையாடும் பெருமானே. செவ்வாய்க்கிழமை. திரு புல்லிருக்கு வேலூர். 6ஆம் திருமுறை. ஆண்டானே அடியேனை ஆளாக்கொண்டு அடியோடு முடிய என்மால் அறியா வண்ணம் நீண்டானை நெடுங்களமா நகரான் தன்னை நேமிவான் படையால் நீள் உறவோ நாகம் கீண்டானை கேதாரம் ஏவினானை கேடலியை கிளர்புரிவால் அறவோடென்பு புண்டானை புல்லிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் பொக்கினேனே. நரசிங்க முனையரையனார், திருநாவுக்கரசர், அப்பூதியடிகள், தண்டியடிகள், கோச்செங்கச்சோழர், மாமன்னன் ராசராசன், சாந்தலிங்க ஆறுமுக அடிகள், கற்பூர அடிகள், சிவசாமி அடிகள், சாமியப்பன் அடியார் ஆதி அருளாளர்களோடும் கொடிமாடச் செங்குன்றூர், கடம்பந்துறை, மேலக்கடம்பூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய செக்கு வடிவ சதயம் விண்மீன். 2ஆம் திருமுறை. விடைநவிலும் கொடியானை வெண்கொடி சேர் நெடுமாடம் கடைநவிலும் கடம்பூரில் காதலனை கடற்காழி நடைநவில் ஞான சம்பந்தன் நன்மையால் எத்திய பத்தும் படைநவில் பாடல் பயில்வார் பழியொடு பாவம் இலரே. சிவஞான போதம். அவனவழது எனும் அவை மூவினைமியின் தோற்றியதிதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம்மாதி என்மனார் புலவர். ஆதீனப்பணுவல் கொலை மறுத்தல் 22. தாளமிசையுனது சுற்றத்தவர் கொலைமிசையின் உனக்கும் சாரும் நீ வேறேல் உனது குலநெறியை விடிலவரோடு உரைபகராது இகழ்ந்து அன்னோர்தம் பாலூணாவு ஆதிகள் தவிர்வது எனையது போல் மரம்புரி போர் பற்றை நீத்து உள் மாலதனால் கொடமையறப் பரம்புரி போர் தொடர்பு கூறின் நல்வழி சார்வாயால். பதிற்றுப்பத்தந்தாதி 62. பணிவுடைய இன்சொல் சேர் பண்பாடு உயர்ந்து ஓங்க துணிவுடனே கலைபயிலும் சூழ்நிலையை உருவாக்கி அணியணியாய் சிவனடியார் அருட்கோயில் தனில் வந்து பணிந்து மனநலமருளும் வான்மையது கண்டேனே.